நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அனீஷ் பாப்பாவை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், காத்தாடி விட்டால் ஹெச்எம் அம்மாண்ட சொல்லிடுவேன்னா, அதுக்கு பயந்துன்னு ஓடினதுனாலே இவன் அழுதுட்டான். இப்போ அதனால் ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, குழந்தைய வந்து பயம் படுத்தாதீங்கன்னு. நான் பயம்லாம் படுத்தல. இவன் என்ன பண்ணுறான்னு இருப்பா இது இவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, யூனிஃபார்ம் கட்டிட்டு குளிக்கிறதுனா குளிப்பாங்க, இல்லை மூஞ்சி கவர் மூஞ்சி கழுவாங்க. இவன் அதை பண்ண மாட்டான். வந்த உடனே நூல் எங்கே இருக்குது, காத்தாடி எங்கே இருக்குது, பேப்பருங்க எங்கே இருக்குது, தொடப்பக்கட்டை எங்கே இருக்குது, கம் இருக்குதா, இதை தான் தேடுவான். எதுக்குன்னா காத்தாடி செய்யறதுக்கு. அதனால தான் நான் போயிட்டு ஹெச்எம் அம்மாண்ட போய் சொல்லிட்டு வந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் பயந்தான். மறுநாள் என்ன பண்ணான்னு தெரியுமா, ஊரில் இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, காத்தாடி விற்கோமா, எங்கெங்கெல்லாம் விற்கிதோ எங்கள் அம்மாண்ட வந்து சொல்லுங்கள், எங்கள் அம்மா காசு தருவாங்க, நீங்கள் என்னை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். இவன் அப்படிலாம் சொல்லன்னு சொல்கிறால. எதிர் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதா, அந்த குழந்தைய நான் கூப்பிட்டு உங்களன்னு கேட்குறேன், ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அந்தமாரி வேலை தான் இவன் டெய்லி பண்ணுறான். அதனால தான் நான் பயம் கொடுத்தேன். சரிங்களா, நாளை மட்டும்தான் நான் வந்து பயம் கொடுத்துறேன். சரிங்களா, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என் மேலே அக்கறையாகி நிறைய பேர் கேட்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபன் தான் பண்ணுவேன். அதுக்குன்னு பயம்படுத்தணும்னு சொல்லிட்டுலாம் குழந்தைய பயம்படுத்த மாட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கேன்னு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.